இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிற போது அரசியல் தீர்வொன்று புதிய அரசியலமைப்பினூடாக முன்வைப்போம் என்ற வாக்குறுதியோடு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி இப்போது எந்த கதையும் கிடையாது. சென்ற வாரம் மட்டும் பிரதம மந்திரி அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருப்போம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்கிறது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். ஏனென்றால் இதுவும் ஜேவிபியினர் எங்களோடு சேர்ந்து இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் இயங்கியிருக்கிறார்கள். மாற்றீடாக வேறொரு சட்டத்தை வெவ்வேறு அரசாங்கங்கள் கொண்டு வந்த போது இதுக்கு மாற்றீடு தேவையில்லை, இது முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டோடு அவர்கள் இன்னமும் தீவிரமாக இருந்தவர்கள். மாற்றீட்டு சட்டமூலங்கள் வருகிற போது எங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த கலந்துரையாடலுக்கு சென்றோம். ஏனென்றால் அதில் இருக்கிற வீரியத்தை குறைக்க வேண்டும், சில கோரத்தன்மைகளை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக சென்றாலும் ஜேவிபியினர் அந்த கலந்துரையாடலுக்கு கூட வருவதில்லை. ஏனென்றால் மாற்றீடாக ஒரு சட்டம் வரக்கூடாது என்று அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கும் போது இன்னொரு மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். மாற்றீடாக ஒரு சட்டமும் தேவையில்லை. நாட்டிலே அப்படியாக ஏதாவது ஒரு அவசர கால நிலை ஏற்பட்டால் அவசர காலம் பிரகடனப்படுத்தலாம். அவசர கால பிரகடனத்தின் கீழே சட்டம் இயற்றும் ஆற்றல் ஜனாதிபதியுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஏதோ ஒன்று நடந்துவிடும் என்பதற்காக நிரந்தரமாக ஒரு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நாட்டுக்கு தேவை இல்லை. அது எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, அது ஜேவிபி கட்சியுடைய நிலைப்பாடும் கூட. ஆகவே அதற்கு உண்மையாக அவர்கள் செயற்பட வேண்டும். முற்று முழுதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும்.